பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் யாவரும் சேர்ந்து பிலிப்பியர் புதிய ஏற்பாட்டு பக்கத்திலே 273வது பக்கம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, சகோதரிகளே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப பொறுப்பை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சலிப்போடு தொடர்கிறோம், எத்தனை பேர் முறுமுறுப்போடு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் கண்ணீரோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கென்று ஆண்டவர் ஒரு பயணத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று முன்னேறி செல்லும்படியான பொறுப்பை தந்திருக்கிறார். ஆனால் அதை நான் அழுகையோடு புலம்பலோடு முறுமுறுப்போடு செய்யாமல் எப்படி செய்கிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். இன்றைக்கு எந்த பணியை நாம் செய்தாலும், எந்த கடமையை நிறைவேற்றினாலும் நம்ம எப்படி செய்யணுமா? ஆசையாய் தொடரும். நம்ம ஆசைகள்லாம் சில சமயம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தாலும் நமக்கு சஞ்சலமும் புலம்பலும் வருகிறது, இயல்பான காரியம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, யூஸ்வலாக பெண்கள் என்று சொன்னாலே என்ன தான் சொல்லுவாங்க? அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேசுவாங்கன்னு தெரியல, எங்கள் சவுத் தமிழ்நாட்டில் அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் புலம்பலும் கண்ணீரும் பிரச்சனையும் இதுதான். ஏசாயால 1 அதிகார புலம்பற்காரிகள் என்று அழைக்கப்படுகிறோம். புலம்பற்காரிகளாய் இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, ஆசையாய் தொடர்கிறவர்களாக. ஹல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பயணத்திலே முன்னேறி செல்லும்படியாய் ஆசையாய் தொடர்கிற ஒரு கிருபையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகள், நமக்கு முன்பதாக கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை வைத்திருக்கிறார், நமக்கு முன்பாக சிறப்பான காரியங்களை வைத்திருக்கிறார், சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், நேர்த்தியான இடங்களிலே பங்கை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் போகும்போது நமக்கு இப்போ இங்கே ஒரு பெரிய ஏதாவது ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு கிஃப்ட் இந்த டேபிளில் இருக்குது, அது என்ன கிஃப்டோ ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, யாருனாலும் ஓடி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம், யாருனாலும் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு கிடைக்காதா, எனக்கு கிடைக்காதுன்னு அங்கே லாஸ்ட்டில் இருந்தவங்க எவ்வளோ வயசுனாலும் என்ன செய்வோம்? அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து அந்த கிஃப்டை பெறுவதற்கு நாம் அவ்வளவோ ஆசை காட்டுகிறோம், ஆர்வம் காட்டுகிறோம். அதே போல் நாம் முன்னானவைகளை நாடும்படியாக, முன்னேறி செல்லுகிறவர்கள் முன்னானவைகளை நாட வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை தருவாராக. வாழ்க்கை ஒரு பெரிய ஓட்டத்தை போல, நடையை போல, யுத்த களத்தை போல நமக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேலே புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதை மாதிரி வாக்குத்தத்தம் யார் கொடுக்க முடியும்? இதை மாதிரி நம்பிக்கையின் வார்த்தை யார் கொடுக்க முடியும்? நமக்கு வாழ்க்கை துணை கொடுக்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க முடியுமா? பல கட்டங்களிலே அவர்களை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால்
முன்னானவைகளை நாடும்படியாய் அழைத்த தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்திலே ஒவ்வொரு கட்டத்திலே கர்த்தர் நமக்கு தம்முடைய அளவற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நாம் சோர்ந்து போகும்போது கரங்களை பிடித்து தூக்கி நம்மை நிலைநிறுத்துகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்றைக்குமே தனியாக ஒரு ஓட்டத்திலே முன்னேற முடியாது. தனியாக எந்த விதத்திலும் நாம் போக முடியாது. நம்மோடு கூட இருக்கிற பரம தகப்பன், நம்மை தோளின் மேல் சுமந்து செல்லுகிற தகப்பன், தம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிற பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் எந்த விதத்திலும் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலே வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, உபத்திரவத்தின் பாதைகள் உண்டு, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாக நம்மை கைவிடாமல் கரை சேர்க்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள் ஆண்டவருக்காக சகாப்தத்தை ஏற்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நான் படிப்பறிவில்லாதவர்கள், அல்லது இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று உலகத்தார் அதையெல்லாம் சாதிக்கிறார்கள், என்னால் முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், ஹல்லேலூயா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ண வைக்கிற தேவன். அவருடைய வல்லமை பெரியது. அவருடைய வல்லமையை சார்ந்து கொண்டு யாரெல்லாம் முன்னேறி போகிறார்களோ கர்த்தர் அவர்களோடு இருந்து தம்முடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஒரு மோசே வந்தான், நான் சொல்கிறான், நான் திக்குவாயன் மந்தனாவு. ஆண்டவர் சொல்கிறார், முன்னேறி போப்பா, நான் உனக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறேன். என் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள், என் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நீ ரட்சிக்க வேண்டும், அவர்களை நீ அந்த எகிப்தின் காலவாயிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோசே புலம்பிக் கொண்டு இருக்கிறான். என்னால் முடியாது, நான் திக்குவாய் மந்தனாவு, இப்படி பல சாக்கு போக்குகளை சொன்னாலும் கர்த்தர் அவனை விடுவதாக இல்லை. இந்த காலை வேளையிலே சாக்கு போக்குகளை சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். அந்த குறிக்கோளை அவர் உங்களை வைத்தே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை தாண்டி அவர் வேறு யாரிடத்திலும் போகுவதில்லை. உங்களை கொண்டே அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த மோசே சொல்லும்போது, இல்லை நீதான் போக வேண்டும், நான் ஏமாத்திரங்கிறான், நான் அதை முடியாதுங்கிறான், யாரையாரையாவது எதை சொன்னாலும் விடுவதாக இல்லை. ஆனால் அவன் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தவுடனே அவனுடைய அந்த முட்செடியில் தோன்றின தயையை கடைசி வரை சொல்லுகிறான். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சொல்லுகிறான், முட்செடியில் தோன்றினவருடைய தயை. இந்த காலை வேளையில் அந்த தயையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை சிலர் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், சில வேளை நீங்கள் நடுப்பகுதியிலே சென்று கொண்டிருக்கலாம், சிலர் உங்களுடைய அந்திய பகுதியிலே போய்கொண்டிருக்கலாம். எந்த பகுதியில் போனாலும் கர்த்தருடைய தயை, கர்த்தருடைய தரிசனம் உங்களை முன்னேற செல்லுகிறதான, முன்னேற வைக்கிறதான உந்து சக்தியாக உங்களை தள்ளி கொண்டு போகிறவராய் அல்ல, உங்களை அழைத்து கொண்டு போகிறவராய், கரம் பிடித்து போகிறவராக உங்கள் முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. முன்னேறி செல் என்று சொன்னால் நீ எப்படியும் போ, அப்படி இல்லை. தடைகளை நீக்குகிற தலக்கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை முன்னேறி செல்ல அழைத்தால் நம்மை அப்படியே he won't abandon us, நம்மை அப்படியே கைவிடுவதில்லை. நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவை பண்ணுகிறவர், பள்ளங்களை நிரப்புகிறவர். எந்தெந்த காரியங்களிலே தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் மாற்றி செம்மைப்படுத்தி அதற்கு பின்பதாக எனக்கு பின்னே வா என்று சொல்லி போகிற இரட்சகர் நமக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாதைகள் இருளாக இருக்கலாம்,
பாதைகள் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கலாம், போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறவர்களாய் அல்ல, எந்த தடைகளாய் இருந்தாலும், எந்த இருளின் பாதையாய் இருந்தாலும், எந்த அந்தகாரத்தின் வழியாய் நான் போனாலும், எனக்கு முன்பாக போகிறவர், என்னுடைய தடைகளை மாற்றுகிறவர், எனக்கு உற்சாகத்தை தருகிறவர், என்னோடு கூட இருந்து பயங்கர பராக்கிரமத்தை செய்கிற தேவன் எனக்கு முன்பாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை தொடர்ந்து ஆசையாய் பின்தொடர்வேன், ஆசையாய் பின்தொடர்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததுதான், கண்ணீர் நிறைந்ததுதான். நாம் நினைத்தது ஒன்றும் நடக்காமல் இருப்பது போல இருக்கலாம், ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்காதது போல, மற்றவர்களுக்கெல்லாம் காரியங்கள் வாய்க்கிறது போல, எளிதாக லகுவாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நாம் புலம்புகிறவர்களாய் இருக்கலாம், நாம் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போக விடமாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன், அவரை நம்பின முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறபடியால் தைரியமாக, ஆசையாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களின் வழியாக செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆசையாய் தொடர வேண்டும், லக்கை நோக்கி தொடர வேண்டும். ஆனால் தொடர்ந்து போகும்போது பலவிதமான இடையூறுகள், பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது இயல்பான காரியம். என்னென்ன தடைகள் என்பதை நாம் பார்க்கும்போது, நம்மை நாமே நமக்கு மிஞ்சி நினைப்பது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். நமக்கு சில சமயம் பெருமை வந்தால் என்ன நினைக்கிறோம்? ஐ நோ எவ்ரிதிங், அப்படி தானே? எனக்கு தெரியாததா? நம்ம வீட்டில் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைங்களே இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, தெரியும் தெரியும். நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? we know, எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் முன்னேறி செல்லும்போது தடையாய் நிற்கிறது நம்முடைய சுயம். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினவனானேன். இன்றைக்கு யாரும் தேறினவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை தேறினவர்களாக நிறுத்துகிறார், ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக நிறுத்துகிறார், அன்பில் தேறினவர்களாக நிறுத்துகிறார், விசுவாசத்தில் தேறினவர்களாக நிறுத்துகிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஜெபத்தில் தேறினவர்களாக நிறுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறதிலே தேறினவர்களாய் நிறுத்துகிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய ஈவு. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டதான நிறைவான ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் சுயத்திலே நான் தேறினவன், நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லும்போது நாம் முன்னேறி செல்லுவதற்கு அதுவே தடையாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னேறி செல்லுவதற்கு தடையான சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள், சில காயங்கள், இவைகள் இருக்கும்போது அதையே நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு முன்னேறி செல்ல முடியாதபடி பல தடைகள் நம்மை அழுத்துகிறது. அழுத்தங்கள் வழியாய் போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில கசப்பான அனுபவங்கள் வரும்போது அந்த கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் மேலும் 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 அதை கசப்பான நினைவுகளையே நினைத்து கொண்டு, கடந்த கால தோல்விகளை நினைத்து கொண்டு, கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட காயங்களை நினைத்து கொண்டே இருப்போம் என்றால் கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலே முளைத்து ஆழமாக போகும்போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் வீட்டில் நடிக்கலாம், கணவன் ஒருவேளை ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதை அமைதியாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய எரிமலை வெடித்து கொண்டே இருக்கிறது, பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனதார ஆசீர்வதிக்க முடியலை, மனதார மன்னிக்க முடியலை. இப்படிப்பட்ட கசப்பான வேர்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. முன்னேறி போவதற்கு தடை நாம் தான்.
ஆகவே நம்மில் இருக்கிறதான தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா கசப்புகளையும் வைராக்கியங்களையும் கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட தோல்விகளை ஜெயமாக மாற்றத்தக்கதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் தோல்விகளிலே துவண்டு போகாதபடி. சத்துருவனுடைய வேலை என்னன்னா, நீ அப்படியே முடங்கி கிடக்க வேண்டும், நீ அப்படியே ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பலவிதமான எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் அதையெல்லாம் விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்டதான வெற்றிகள், அதனாலே ஏற்பட்டதான தன்னிறைவு. அப்பா நல்ல அபிஷேகம் பெற்று ஜோம் பண்ணிட்டேன், நல்ல ஃபாஸ்டிங் 40 days இருந்தாச்சு, இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு ஜோம் பண்ண வேண்டாம். அப்படி இல்லை. தினந்தோறும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாரா. தன்னிறைவு நமக்கு வேண்டாம். தன்னிறைவு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இடைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு தாகம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை வறண்டது போல உணர்கிறார்களோ அவர்கள்தான் ஓடி தண்ணீரண்டை வர முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் தாகத்தோடு, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என் தாகத்தை தணித்து விடுங்க, என் வறட்சிகளை மாற்று ஆண்டவரே என்று ஓடி ஓடி வர முடியும். தன்னிறைவு பெற்றவர்கள் அவர்கள் தேவனை தேடுவதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சில வெற்றிகளை ஏன் நமக்கு மாறி மாறி வருகிறது, வெற்றியும் தோல்வியும் ஏன் மாறி மாறி வருகிறது? காரணம், கர்த்தரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனிதர்களுடைய சுபாவத்தை அறிந்திருக்கிறார். வெற்றியிலே மிதந்தால் இவன் மிதந்து போயிடுவான். ஆனால் சில தோல்விகள் வழியாக, சோதனைகள் வழியாக, பாடுகள் வழியாக போகும்போது எப்படியாவது இருக்க பிடித்து கொள்ளுகிற ஒரு தன்மையை அவன் அடைவான் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆகவே தன்னிறைவு பெற்றவர்களாய் இராதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.